நேற்று இலங்கையிலே ஒரு மிக முக்கியமான வழக்கு ஒன்று நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக அரச சொத்துக்களை, அரச பணத்தை தன்னுடைய தனிப்பட்ட விஜயத்திற்காக அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் பயன்படுத்தினார் என்ற காரணத்திற்காக அவர் மீது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் குற்றம் சாட்டப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் தற்பொழுது பிணையில் இருக்கிறார். ஸோ இந்த பிணை தொடர்பாகவும் இந்த வழக்கு தொடர்பாகவும் கோட்டை நீதிமன்றத்திலே நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தது. ஸோ இந்த விசாரணைக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய சட்டத்தரணிகள் குழாமுடன் ஆஜராகி இருந்தார். அது மட்டுமல்லாமல் அவருடைய பெருந்திரளான ஆதரவாளர்களும் இந்த நீதிமன்ற வளாகத்தை சுற்றியும் நீதிமன்றத்தை ஒட்டிய பிரதேசங்களிலும் காணப்பட்டிருந்தார்கள் அவருக்குரிய ஆதரவை வழங்கும் முகமாக. ஸோ அப்படி இருந்த நிலைமையில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது சில சுவாரஸ்யமான சம்பவங்களும் சில சீரியஸான மிக முக்கியமான சம்பவங்களும் நடந்தேறியிருந்தன. அதில் மிக முதலாவதாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சாட்சி கூண்டிலே அமர்ந்திருந்தது தொடர்பான ஒரு சர்ச்சை ஒன்று ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக அரச தரப்பு சார்பில் அட்டர்னி ஜெனரல், அதாவது சட்டமா அதிபர் பங்கு பெற்றவில்லை, அவருக்கு பதிலாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் பங்கு பெற்றிருந்தார். அது மட்டுமில்லாமல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து இந்த விசாரணை தொடர்பான அதிகாரிகளும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஷானி அபேசேகரும் இந்த விசாரணைக்காக வந்திருந்தார்கள். ஸோ அப்படி இருந்த நிலைமையில் ரணில் விக்ரமசிங்க நேற்று இந்த விசாரணையின் போது நீதிமன்ற வளாகத்தின் சாட்சியாளர் கூண்டிலே அமர்ந்திருந்த காரணமாக சில சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் நீதிமன்றத்திலே எப்படி ஒரு பெர்மிஷன் இல்லாமல், ஒரு அனுமதி இல்லாமல் அவர் அமர்ந்திருக்கிறார் என்ற ரீதியிலான ஒரு குற்றச்சாட்டை நீதிபதியிடம் கேட்டிருந்த நிலையில் நீதிபதியும் அதை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றத்தில் அமர்வது என்றால் சில நெறிமுறைகள் இருக்கின்றன, அவற்றை ஒழுங்காக பின்பற்ற வேண்டும் என்ற ரீதியில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்ததாக நீதிமன்றத்தின் உள்ளிருந்து வரும் செய்தி தெரிவிக்கின்றது. ஸோ அதன் பின்னர் இந்த விசாரணைகள் சூடுபிடிக்க தொடங்கின. இந்த நிலைமையிலே சட்டமா அதிபர் சார்பில் பங்கு பெற்றிருந்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் 31 பக்கங்களை கொண்ட புதிய ஒரு விசாரணை அறிக்கை ஒன்று, அதாவது கடந்த விசாரணையின் பின்னர் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் தொடர்பாக ஒரு 31 பக்க அறிக்கை ஒன்று நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருந்தார். இந்த அறிக்கையிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கடந்த பிரித்தானியா அந்த விஜயத்தின் போது 19 மில்லியன் இலங்கை ரூபாய்களை தனிப்பட்ட விஜயமாகத்தான் இருந்தார் என்பதற்கான மிக முக்கியமான ஆதாரங்கள், அது மட்டுமல்லாமல் பிரித்தானியாவின் தூதுவர், இலங்கைக்கான தூதுவரிடமும் சென்று, அது மட்டுமல்லாமல் இலங்கையிலிருந்து விசேட குழு என்று பிரித்தானியாவுக்கு சென்று அவை தொடர்பான நேரடி வாக்குமூலங்களையும் பெற்றதாகவும் அது தொடர்பான அறிக்கையும் இதில் இணைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தையும் படித்து பார்த்த நீதிபதி அவர்கள் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்திற்கு ஆதாரமாக அல்லது அவற்றை பலப்படுத்தும் வகையில் தான் இந்த விசாரணைகள் காணப்படுவதாகவும் இவருடைய விஜயம் தனிப்பட்ட விஜயம் என்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தெரிவித்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலைமையில் ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக அவருடைய பிணை தொடர்பாகவும் சட்டமா அதிபர் திணைக்களம் கடுமையான ஒரு எதிர்ப்பு விவாதங்களை வைத்திருந்தது. குறிப்பாக அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அவருடைய இதயத்தில் 4 நாளங்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன என்ற காரணங்களை காட்டிக்கொண்டு அவர் பிணையை பெற்றதாகவும் அதன் பின்னர் அந்த காலத்தில் அவர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் உடனடியாக தேசிய வைத்தியசாலையிலே அதிசீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அங்கே புத்தகங்களை படித்து கொண்டு தங்களுடைய நண்பர்களுடன் அவர் கதைத்து பேசி நேரத்தை செலவழித்ததாக சட்டமா அதிபர் திணைக்களம் கடுமையான ஒரு குற்றச்சாட்டை இன்று நீதிமன்றத்திலே வைத்திருந்தது. அதன் பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் அவர்களிடம் நீதிமன்றத்தின் கோராமலேயே ஒரு அறிக்கை ஒன்றை பெற்று அந்த அறிக்கை மூலம்தான் இவருக்கு பிணை வழங்கப்பட்டது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் ரணில் விக்ரமசிங்கவின் இந்த விடயம் தொடர்பாக நீதிமன்றம் ஆராய்ந்து அவரை எதிர்வரும் ஏப்ரல் 29 மீண்டும் இந்த நீதிமன்றத்தில் ஆஜராகும்படியான உத்தரவை இன்று பிறப்பித்திருந்தது. அது மட்டுமில்லாமல் சட்டமா அதிபர் திணைக்களம் இந்த விசாரணையானது எதிர்வரும் பிப்ரவரி மாதத்திற்குள் முற்றுமுழுதாக நிறைவடைந்து விடும் என்றும் எதிர்வரும் மார்ச் மாதமளவில் குற்றப்பத்திரிகையானது 3 பேர் கொண்ட அமர்வு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த விசாரணைகள் மேலதிகமாக தொடரப்படும். அதாவது ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பத்திரிகையானது தயாரிக்கப்பட்டு அது விசாரணைக்காக ஒரு 3 பேர் கொண்ட பெஞ்ச் ஒன்றிலே சமர்ப்பிக்கப்படும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். ஸோ இது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பாக ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்கள் கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். அதாவது இந்த ட்ரையல், அதாவது இந்த விசாரணையானது 3 நீதிபதிகள் கொண்ட குழுவினாலோ யாரால் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை சட்டமா அதிபர் தான் தீர்மானிக்கலாமே ஒழிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தீர்மானிக்க முடியாது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை, ஒரு எதிர்ப்பை
ரணில் விக்ரமசிங்க சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் தெரிவித்திருந்த வேளையில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் தன்னுடைய வார்த்தைகள் அனைத்தும் சட்டமாதிபரின் வார்த்தைகள் தான், அவருடைய கருத்துக்களை தான் இங்கே பிரதிபலிப்பதாக சொல்லியிருந்தார். இதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருந்தது. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் இந்த வழக்கானது ஒரு முடிவுக்கு, இந்த வழக்கு விசாரணைகள் ஒரு முடிவுக்கு பிப்ரவரிக்குள் வந்துவிடும். மார்ச் மாதம் குற்றப்பத்திரிகையானது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்ற ரீதியிலான ஒரு தெளிவு, ஒரு முடிவு நேற்றைய இந்த நீதிமன்ற விசாரணையின் போது வழங்கப்பட்டிருந்தது. இதன் பின்னர் தான் நீதிபதி அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி அவர்களை ஏப்ரல் 29ஆம் தேதி இந்த நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜராகும்படியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். இப்படி இருக்கிற நிலைமையில் இந்த வழக்கில் 2வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருப்பவர் சமன் ஏக்கநாயக்க. இவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளராக இருந்தவர். ஸோ அவரை இப்பொழுது 2வது சந்தேக நபராக பெயரிட்டுள்ள நிலையில் அவரை தொடர்ந்து விளக்கமறியல் வைப்பதற்கான ஒரு கோரிக்கையை நீதிமன்றத்தில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல், அதாவது சட்டமாதிபர் திணைக்களமானது கோரியிருந்தது. இதை ஏற்றுக்கொண்டு அவரை பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கும்படியான ஒரு உத்தரவை நீதிபதி இன்று பிறப்பித்திருக்கின்றார். இந்த வழக்கின் 2வது சந்தேக நபரான சமன் ஏக்கநாயக்க அவர்கள் பிப்ரவரி 11 வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கின்றார். இவரது சட்டத்தரணிகள் கோரியிருந்த நிலையில் நீதிபதி அதை கடுமையாக எதிர்த்திருந்ததுடன் பொதுச்சத்துக்களை கவனஈனமாக பயன்படுத்தியமை அல்லது பொதுச்சத்துக்களை துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பான வழக்கிற்கு பிணை வழங்குவதாயின் விசேட காரணிகள் ஏதும் தேவை, அப்படிப்பட்ட எந்தவித விசேட காரணிகளும் இவருடைய பிணை மனுவில் காணப்படவில்லை என்றும், இவர் ஒரு சாதாரண நபர் அல்லவென்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளராக இருந்துள்ளார். குறிப்பாக அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு தலைமை பொதுவில், ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் என்றே சொல்லலாம். அப்படியான ஒரு நிலைமையில் அதிகாரிகளுக்கு ஒரு ஹெட்டாகவே இருந்திருந்தார். ஸோ இவருடைய நெக்லிஜென்ஸ் அல்லது இவருடைய இப்படிப்பட்ட செயல்கள், அதாவது ஒரு பணத்தை உத்தியோகபூர்வ விஜயமாக கொண்டிருக்க வேண்டிய பணத்தை ஒரு தனிப்பட்ட விஜயத்திற்கு இவரது கட்டளையின் பேரில் ஒதுக்கியதானது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அவருக்கு பிணை நிராகரிக்கப்படுகிறது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தெரிவித்து பிப்ரவரி 11 வரை இவரை விளக்கமறியலில் வைக்கும்படியான உத்தரவை நீதிபதி நேற்று பிறப்பித்திருந்தார். ஸோ இப்படித்தான் இந்த வழக்குகள் அனைத்தும் நேற்று முடிவடைந்திருந்தது. இந்த நிலைமையில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் கடுமையான ஒரு இறுக்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகத்தான் இப்பொழுது கொழும்பிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை நீதிபதி கூட கிட்டத்தட்ட ஒரு ஏற்றுக்கொள்ளும் வகையில் காணப்பட்டதாகவும், அவருடைய உடல்நிலை கருத்தி கொண்டு விசேட காரணங்களுக்காகத்தான் அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது என்ற நிலைமையில் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை மார்ச்சில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த ட்ரையலில் அவை நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு மிகப்பெரிய கடுமையான ஒரு தண்டனை ஒன்று வழங்கப்படும் அல்லது பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக இப்பொழுது இலங்கை கொழும்பில் இருந்து வரும் உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விடயமானது கொழும்பு அரசியல் வட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருப்பதுடன் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் எந்த விதத்திலாவது தண்டிக்கப்படுவாரா அல்லது கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது.